வணக்கங்க. அ நான் நம்பர்ஸ அதிகமா பேசி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்பர்ஸ் அதிகமா பேசுறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எண்கள் தான் உலகத்தையே ஆளுது. எப்படிங்க ஆளுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா எத்தன நட்சத்திரங்க? 27 நட்சத்திரம். எண்கள் வந்துருச்சுங்களா? 12 ராசி. 12 வந்துருச்சுங்களா? இப்போ எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. இல்ல அக்கவுண்ட் நம்பர் இருக்கு. ஓகேங்களா. வேற என்ன நம்பர் இருக்கு? பான் கார்டுக்கு ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. ஆதார் கார்டுக்கு ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்பர்ஸ் தான். இப்ப நீங்க ஒரு பேங்க்கே போறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு டோக்கன் போட்டு குடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் போறோம். இப்போ ஒருத்தங்க பிரெக்னன்ட்டாவே இருக்காங்க. ஒரு குழந்தைக்கே இப்ப டெலிவரிக்கே போறாங்க. அங்க என்ன பண்ணிடுறாங்க? ஒரு டோக்கன் போட்டு குடுத்துடுறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அங்க என்ன சொல்றாங்க? எத்தனாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு? அப்படிதான் கேட்குறாங்க. என்ன டைமுக்கு பொறந்திருக்கு? எல்லாமே நம்பர்ஸ். எண்கள் தான் உலகத்தையே ஆளுது. அப்போ இந்த எண்கள பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நான் நெறைய பதிவுகள் நான் குடுத்துருக்கேன். இதுல நெறைய பேருக்கு என்னன்னா, எந்த எண்கள் நல்லது, எந்த எண்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்ம நெறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நெறையா பேருக்கு நெறைய கேள்விகள் நெறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த பதிவுல நம்ம ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். சுப எண்கள், அசுப எண்கள்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கேன். நல்ல எண்கள்லாம் என்னென்ன? கெட்ட எண்கள் எல்லாம் என்னென்ன? இப்ப கெட்ட எண்கள்னா, அசுப எண்கள்னா என்ன பலன குடுக்கும்? சுப எண்கள்னா என்ன பலன குடுக்கும்? அதத்தான் இந்த பதிவுல பார்ப்போம். இந்த அதாவது எண்கணிதம். எண்கணிதம் நான் நெறையா பேர்கிட்ட படிச்சிருக்கேன். மிக முக்கியமா பார்த்துட்டிங்கன்னா, அ எண்கணிதத்த எனக்கு சொல்லிக் குடுத்த குரு பார்த்துட்டிங்கன்னா, ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அம் இந்த எண்கள் நெறைய பேரோட வாழ்க்கைய எண் மூலமாக மாற்றம் பண்ணியிருக்கு. இன்னைக்கும் கூட ஒரு அம்மா கூப்ட்டாங்க. சரிங்களா? அந்த அம்மா காலையில கூப்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நேத்து நைட்டு அவங்க ஒரு இரும்பு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின் வச்சு ஏதோ வேல பண்றாங்க. அவங்களுக்கு நெறைய வாடிக்கையாளர் நிக்கிறதே இல்லைங்களாமா. இன்னைக்கு அவங்க மட்டும் தனியா பூஜை போடுறாங்களாமா, தனியா வேலை பண்றாங்களாமா. அப்ப தனியா பண்ணும்போது நேத்து நைட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 41ங்கிற நம்பர கையில எழுதியிருக்காங்க. சரிங்களா? நான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு 41 சொல்லியிருக்கேன். அதை அவங்க கையில எழுதியிருக்காங்க. அவங்க நெனச்சுட்டே படுத்திருக்காங்க. காலையில நம்மட்ட வேலை செஞ்சவங்க, வேலைய விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்களாமா, அவங்க என்னை கால் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டே படுத்திருக்காங்க. காலையிலேயே அவங்களுக்கு 7:45க்கு அவர் கூப்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க நேத்து தான் என்னோட வீடியோவே பார்த்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாரி கூப்ட்டு அவங்க "அம்மா நான் நெனச்சே பார்க்கலம்மா. இது நடந்துச்சும்மா. ரொம்ப நன்றிங்கம்மா" அப்படின்னு காலையில கூப்ட்டு நன்றி சொன்னாங்க. ஒரு நம்பர் எழுதுனதுக்கு என்னை விட்டு அதாவது நான் மட்டுமே தனியா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதாவது இந்த மிஷினரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பெண்கள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. வெயிட் எல்லாம் தூக்கிட்டு பண்றது கஷ்டம் தானே! அவங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்போ எண்கள் பார்த்துட்டீங்கன்னா, நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா நெறைய பேர்த்தோட வாழ்க்கைய நிச்சயமா மாற்றியிருக்கு. இதத்தான் நாம் இன்னைக்கு என்ன எண்கள் சுப எண்கள், என்ன எண்கள் அசுப எண்கள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப சுப எண்கள்னா என்ன? நல்ல எண்கள். அதாவது இந்த எண் இப்ப ஃபர்ஸ்ட்டு சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, உங்க ஃபோன் நம்பர்ல இருந்தாலும் சரி, இல்ல வண்டி நம்பர்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல டோர் நம்பரா இருந்துட்டாலும் சரி, எந்த இடத்துல வந்துட்டாலும் சரி, இல்ல நீங்களே ஏடிஎம் பாஸ்வேர்டா வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அது நல்லது மட்டும் தான் பண்ணும். கெடுதல் எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? ஆனா, ஃபோன் நம்பர்ல 10 நம்பர் வருது. 2 2டா 10 நம்பர் வருது இல்லையா? இப்ப 2 2டா எடுத்துட்டா 5 செட் நம்பர் வரும். அப்போ அந்த 5 ஜோடி நம்பர்ல நல்ல எண்களும் இருக்கு, கெட்ட எண்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கெட்டது தான் நம்மளுக்கு முன்னாடி நிக்கும். நல்லது நம்மளுக்கு ஸ்லோவா தான் வேலை செய்யும். சரிங்களா? இப்ப நல்லவங்க எப்படின்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையுண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. யாரோட வாழ்க்கையிலும் போய் தலையிட மாட்டாங்க. என்ன பண்றீங்கன்னு போயி தலைய விட்டு பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க வேலை என்னமோ, அவங்க அவங்க வேலை உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க. கெட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க?
அக்கம் பக்கம் என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறது, கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்க அவங்க எப்படி ஜெயிக்கலாம், புரிஞ்சுதுங்களா? அப்போ அவங்கள அவங்க அதாவது நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட முன்னேற்றம் என்னமோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் ஜெயிக்கக்கூடாது, நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ அவன் ஜெயிக்கக்கூடாது. அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம், நல்லவங்க நம்மளுக்கு பழக்கமாகறக்கு, தொடர்புல வர்றக்கு நல்ல நேரம் இருந்தா தான் நடக்கும். கெட்டவங்க தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அப்போ முதல்ல என்ன நடக்கும்? இப்போ ஃபோன் நம்பர்ல நல்ல நம்பரும் இருக்கு. சரிங்களா? இப்போ 2 2ஆ பார்க்கும்போது, இப்போ என்னோட நம்பரே எடுத்துட்டா 9742956480. 2 2ஆ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இது நல்ல நம்பர் தான். இதே இதில கெட்ட நம்பரும் இருக்குதுன்னா, அது கெட்டது தான் முதல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் நல்லது வேலை செய்யும். சரிங்களா? அப்போ நல்ல எண்கள் கூட கெட்ட எண்களும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதில நல்ல எண்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ முதல் எண் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4. 4ங்கிற நம்பர் வந்து என்னங்க, ராகுவோட நம்பர். அப்போ வந்து இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நம்பர் தான். அந்நிய மொழி பேசுகிறவங்க, அதாவது நிறையா இப்போ தமிழ் தவிர கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மத சார்ந்தவங்க, இவங்க மூலமாக நட்புகள் ஏற்படுங்க. சரிங்களா? அப்போது இந்த 4ங்கிற நம்பர் வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய எண்ணு தான். அடுத்த எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6. சரிங்களா? 6ங்கிறது என்ன, சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா என்ன, காசை கொடுக்கக்கூடியவங்க. அப்போ உங்கள் ஃபோன் நம்பரில், வண்டி நம்பரில், பாஸ்வேர்ட்லலாம் 6ங்கிற நம்பர் இருந்தாலே ஒரு விருத்தியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்த எண் என்ன, 8. 8னா என்ன, சனி பகவான், தொழில்காரகன். அப்போது இந்த 8ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா நேர்மையானவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? நம்மளோட வேலையவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. நிறையா ஜட்ஜாக இருக்கிறவங்களாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஜட்ஜாக இருக்காங்க, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. அப்போ வந்து என்னென்னா, இந்த வேலையில் நேர்மையாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டேயுமே கரெக்டாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் 8ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவங்க. அப்போ 8ங்கிற நம்பரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே, இப்போ ஒருத்தவங்க வந்து வேலையிலே கவனமாக இல்லை, படிப்பில் கவனமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் 8 அவங்களுக்கு அமைச்சு தரீங்க, ஃபோன் நம்பர்லேயோ இல்லை பாஸ்வேர்ட்லேயோ அமைச்சு தரீங்கன்னா, அவங்க வேலையில் கண்ணும் கருத்துமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அடுத்து 10. 10ங்கிற நம்பர் என்னங்க, அரசாங்கம். ஓகேங்களா? சூரியன். இப்போ சூரியன்னா என்ன, அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தின் மூலமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க மூலமாக நட்புகள் கிடைக்கும். இப்போ ஜோதிடர்களே இருக்கீங்க அப்படின்னா, 10ங்கிற நம்பரை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசியல் தொடர்பான உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து எப்படின்னா, கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை கிடைக்கணும், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தமாக எனக்கு எதாவது ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா 10ங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து 12. இந்த 12ங்கிறது என்னங்க, நல்ல நம்பருங்க, தொழில் விருத்தியை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 14, அப்புறம் 16, அதுக்கப்புறம் என்ன நம்பருங்க, 20. இந்த 20ங்கிறது நான் ஒரு இடத்துல பார்த்தேங்க, ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்க குடியிருக்கிற டோர் நம்பர் வந்து 20. அவங்க வாடகைக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. 20னா என்ன, சந்திரன் இல்லைங்களா? அப்போது அந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டையவே விலைக்கு வாங்கிட்டாங்க. சரிங்களா? வாடகைக்கு வந்த வீட்டையவே சொந்தமாக வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த 20ங்கிறது என்ன பண்ணுங்க, 20ங்கிறது என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை கொடுக்குது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, அவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்குது. சரிங்களா? அப்போது இந்த 20ங்கிற நம்பர் வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, இல்லை அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, கண்டிப்பாக சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க, திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் நம்பரில் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. என்னென்ன நம்பர் இருக்குது, நெகட்டிவான நம்பர் இருந்தாலும் சரி, பாசிட்டிவான நம்பர் இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா?
அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 22. 22ன்னா என்னங்க? அதாவது சந்திரன் ப்ளஸ் சந்திரன். அப்போ அந்த 22 அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறாங்க. அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னா என்ன? இப்போ ஃபேன்சி கடையே சிறுசாகவும் வச்சுருக்காங்க, பெருசாகவும் வச்சுருக்காங்க. ராகுனா என்ன? பிரம்மாண்டம் இல்லைங்களா? அப்போது பிரம்மாண்டமாக ஏதோ தொழில் பண்ணுவாங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலையவே அவங்க பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. இல்லை ஏற்றுமதி சம்மந்தமான தொழில் பண்ணுவாங்க. அப்போது அந்த 22 அப்படிங்கிறது என்ன? இப்போ நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூடியூபே வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜன வசியத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் ப்ளஸ் சந்திரன் ராகு. ஓகேங்களா? ஜன வசியத்தை கொடுக்கும். இதே வந்து ஒரு பொருள் உங்களுக்கு விற்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த பொருள் மேலே இப்போ ஒரு வண்டி விற்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ முந்தா நாளும் கூட வகுப்பில் ஒருத்தங்க சொன்னாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 15 வருஷமாக வச்சுருந்து இப்போ அந்த வண்டி வேண்டாம் கொடுத்துருங்க, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த வண்டியை வந்து 22ங்கிற நம்பரை எழுதி வச்சு 3 நாளில் சேல்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 22 என்னன்னா ஜன விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பொருள் ஏதாவது சேல்ஸ் ஆகலைன்னா நீங்கள் 22ங்கிற நம்பரை சாக் பீஸில் எழுதி வைங்க. ஓகேங்களா? ஒரு சாக் பீஸ்லேயோ இல்லை மார்க்கர்லேயோ வெள்ளை கலர்லேயே எழுதிக்கலாம். வெள்ளை அல்லது சிகப்பு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது என்ன வேணால் இருக்கலாங்க. அதாவது வண்டியாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். அதை எழுதுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சேல்ஸ் ஆகணுமா? கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னா இந்த 22ஆம் தேதிங்கும் போது நீங்கள் வந்து ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 22ங்கிறது ஜனவசியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 19. இப்போ 19 அப்படிங்கிறது என்ன? திரிலோக வசியம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 19ங்கிறது திரிலோக வசியம். இப்போ COVID-19 வந்துச்சு, உலகத்தையே முடக்கி வச்சது இல்லையா? எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்து, நம்ம மட்டும் உட்காரல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்களும் வீட்டில் உட்காந்தாங்க. COVID-19 உலகமே தெரிய வந்துச்சு இல்லைங்களா? அப்போ எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க? COVID-19 ஊசி போட்டோம் இல்லையா? அப்போது அந்த 19 அப்படிங்கிறது நன்மையாக இருந்தாலும் சரி, இல்லை கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் உலகளவில் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? அதே மாதிரி கெடுதலாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா திரிலோக வசியம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். சரிங்களா? நான் எல்லா பக்கம், அதாவது உலகளவில் நான் தெரிய வரணும். நான் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உலகளவில் போகணும். வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போய் சேல்ஸ் பண்ணணும். நான் இங்கே இருக்கணும், அங்கேருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணணும், இல்லை நான் அங்கே போய் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 22ம் 19ம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இந்த திரிலோக வசியங்கிற 19ங்கிற நம்பரை நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? ஏதாவது ஸ்தாபனம் பண்ணுறக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னா 19ங்கிற நம்பரை 19ஆம் தேதி நீங்கள் வந்து ஏதாவது வீடியோலாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்போ அந்த வீடியோ என்னவாகும்? உலகளவில் தெரிய வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 19ங்கிற நம்பரை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஏதாவது மருத்துவம் பார்த்துட்ருப்பாங்க, அவங்க நல்ல எப்படின்னா கைராசிக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. இருக்கிறாங்களா? இப்போ வந்து ஜோதிடமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வயதானவங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப் இருக்குதுன்னே தெரியாது. இப்போ டச் ஃபோனெல்லாம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க, சின்ன ஃபோனில் இருப்பாங்க, ஆனால் நல்ல திறமைகள் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த நேரம் இவங்களுக்கு கண்டன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இப்போ என்னோட அம்மாவோட அம்மாவே பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் எடுத்து பேச தெரியாதுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு 88 வயது ஆச்சு. சரிங்களா? இப்போ சேனலோட நேம் என்ன? ஜோதிட ரத்னா. ஏன் ரத்னா நான் பேர் வச்சுருக்கேன்? எங்கள் அம்மாவோட அம்மாவும் அஸ்ட்ராலஜர். சரிங்களா? அவங்க வந்து எப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? கோட்டைப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க பேர் ரத்னம்மாள். ஓகேங்களா? அப்போது அவங்க வந்து எப்படின்னா ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லை ஆள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்து ஆருடம் பார்த்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? அவங்களோட அம்மாவும் இதே வேலை தான் பண்ணியிருக்காங்க. யாருங்க?
எனக்கு எனக்கு வந்து கொள்ளுப்பாட்டி. அவங்களும் வந்து காலனா வாங்கி பார்த்துருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா, எதன் மூலமா வந்திருக்கேன்? அம்மாவோட அம்மாங்கிறது யாரு? கேது. இல்லைங்களா? அப்போ கேது அப்படிங்கும்போது, அப்போ எதன் மூலமா ரீச் ஆயிருக்குது? பாட்டி மூலமா இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். அப்போ அதனால ரீச் கிடைச்சிருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்? சேனல் நேம பாட்டி பேரையே வச்சுட்டேன். ஜோதிட ரத்னான்னு வச்சுட்டேன். ஏன்னா, இந்த பேர் எதன் மூலமா வந்துச்சு? பாட்டி மூலமா வந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இன்னொரு ரகசியம் சொல்றேன். அதாவது நான் வந்து 20ஆம் தேதி பொறந்திருக்கேன். சரிங்களா? 20ங்கிற எண்ணுக்கு 7ங்கிற நம்பர் வந்து வஷ்யம். கேது வந்து வஷ்யம். அப்போ கேதுவோட தொழில் எடுத்தங்காட்டி தான், கேதுங்கிறது யாரு? அம்மாவோட அம்மா. அப்ப கேதுவோட தொழில் எடுத்தங்காட்டி தான் என்னால இந்த அளவுக்கு, அதாவது என்னன்னா, நான் பெரிய கோடீஸ்வரியெல்லாம் ஆடேன்னு சொல்லல. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன். எத்தனையோ பேர் கூப்பிட்டு நன்றி சொல்றாங்க. ஓகேங்களா? டெய்லி நன்றி சொல்றவங்களே அதிகம். ஓகேங்களா? அப்ப வந்து என்னன்னா, நம்ம என்ன தேதியில பொறந்திருக்கிறோமோ, அதுக்குண்டான வசியம் என்ன? அப்படின்னு நீங்க தெரிஞ்சு, அந்த வழியில போனீங்கன்னா, நீங்க ஈஸியா ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? நான் குடியிருக்கிற டோர் நம்பரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 7ஆம் நம்பர். 7பின்னு தான் போடுவேன். இப்போ 7, 7A, 7B, 7Cன்னு இருக்கு. நான் 7பின்னு தான் கொரியருக்கெல்லாம் நான் போடுவேன். சரிங்களா? டோர் நம்பர் 7பின்னு தான் எழுதுறேன். அப்போ 20ங்கிற நம்பர் என்ன பண்ணுது? 20ஆம் தேதி பிறந்திருக்கிற எனக்கு 7ங்கிறது என்ன பண்ணுது? ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஒரு வசியத்தை கொடுக்குது. சகல காரியங்களையும் வெற்றியை கொடுக்குது. சரிங்களா? அப்போ இந்த 19ங்கிற நம்பரை வந்து என்ன பண்ணுங்க? திரிலோக வசியம். அப்போ இந்த 19ங்கிற நம்பரை நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து நான் பண்ற ப்ராடக்ட்டு இல்ல நான் பண்றது எல்லாத்துக்கும் தெரியணும். சரியா? இப்போ பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? மேடம், நான் நல்லா பண்ணுவேங்க மேடம். ஆனா எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்துட்டீங்கன்னா, 19ஆம் தேதி உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இல்ல 19ங்கிற நம்பரனாவது அந்த டோர் முன்னாடி எழுதி வைங்க. இல்ல 19ஆம் தேதி வந்து அன்றைய நாள் வந்து தேதி மட்டும் பார்க்கணுமா? அது கிடையாது. உங்களுக்கு அன்றைய நாள் வந்து நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமா இருக்கணும். ஓகேங்களா? அன்றைய நாள் நேத்திரம், ஜீவனெல்லாம் இருக்கணும். நிறைய நம்ம அதில் ரூல்ஸ் இருக்கு. இதில் மிக முக்கியமாக ஏதோ ஒன்று ஒரு 3 ரூல்னாவது மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா அன்றைய நாள் நம்ம பண்ணலாம். வருமானமே இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் கடையை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்க? எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க. ஒயிட் வாஷே பண்ணாலும் பரவாயில்ல. இல்லாட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணி, ஏதாவது ஒரு கோயிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து, அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு மூலையிலையும் இறைச்சி விடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இறைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணி புகையை போட்டுட்டு, அடுத்த நாள் வந்து சரிங்களா? அதே மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு விற்கிறாங்க பாருங்க. அதை வாங்கி சாம்பிராணி போடுங்க. சரிங்களா? சா சாம்பிராணி போட்டுட்டு, அடுத்த நாள் வந்து நல்ல நேரத்தில் இந்த 19ஆம் தேதி, 22ஆம் தேதி அந்த தேதிகளில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? உங்களோட புதுசாக நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருந்தாலும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி நல்ல ஒரு செல்வ வளம் தரக்கூடிய ஒரு ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை சுமங்கலியாக இருந்தாலும் சரி, அவங்கள ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ண வைங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு சின்ன வருமானம் 10 ரூபா வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? நல்ல டைமிங்கில் அதை மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வசியம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஜனவசியம் ஏற்படும். உங்களை தேடி நிறைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த நம்பர் போவோம். 20க்கு நம்ம பார்த்துட்டோம். 20ங்கிறது என்ன? 20ஆம் தேதி பிறந்தவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? யாரெல்லாம் 20ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ, 7ங்கிறது என்ன? கேது பகவான். கேதுனா என்ன? ஆன்மீகம். நீங்க நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு பண்ணணும். சரிங்களா? நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும். நிறைய ஆன்மீகங்களுக்கு உண்டான உங்களோட உழைப்பை, உழைப்புனா என்ன? உழவார பணி போய் செய்யறது, கோயில் உழவார பணி போய் செய்யறது, அதே மாதிரி கோயிலை சுத்தம் பண்ணுறது, அன்னதான சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன? கேது கோயிலுக்கு உண்டான வேலைகளை நம்ம உழைப்ப பண்ணுறது. ஓகேங்களா? அப்போது
இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா 20ஆம் தேதி பிறந்தவங்க என்ன ஆயிருவீங்க? உங்களுக்கு உண்டான காரிய வெற்றியெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்ணணும்? கேதுவ ஆக்டிவேட் பண்ணணும். அம்மாவோட அம்மா இருக்காங்க. கேதுன்னா அம்மா வகை. அம்மாவோட அம்மா. அப்ப பாட்டிகிட்ட போயி நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு கொண்டு போய் வாங்கி குடுங்க. அவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, 20ஆம் தேதி பொறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காரிய வெற்றி நிச்சயமா ஏற்படும். சரிங்களா? அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 29. 29 வந்து பார்த்துட்டிங்கன்னா, 29ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலே, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் எதையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு இருக்கும். ஆனா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால 29 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப அருமையான எண்ணுங்க. இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? பாசிட்டிவா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 32. இந்த 32 வந்து நெறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். இப்போ அந்த 32 ஒருத்தங்களுக்கு டோட்டல் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வந்து எப்படிங்க? ஆரம்பம் எவ்வளோ சிரமப்பட்டாலும், அவங்களோட வாழ்க்கை படிப்படியாக ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டு வந்துருவாங்க. டேட் ஆஃப் பர்த்ல டோட்டல் 32 வந்துட்டா. சரிங்களா? எனக்கு டோட்டலே வரலைங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? அப்படின்னா, 32 ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒரு 32 ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? வீட்டு முன்னாடி கூட 32 எழுதுங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பில்டிங்கில 32 வந்து இப்போ அதாவது கட்டி முடிக்காது இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்கு. அப்போ இப்போ வந்து ஆட்கள் வேலைக்கு வராம வேலை நின்றலாம். அதாவது வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இல்ல அந்த பில்டிங்க்கு உண்டான மெட்டீரியல் வாங்குறக்கு பணம் இல்லாதனால வேலை நின்றலாம். சரிங்களா? அந்த மாரி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வேலை நின்றுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அந்த பில்டிங் முன்னாடி சாக் பீஸ்ல பெருசா ஒரு 32 எழுதி வைங்க. மத்தவங்க கேட்கணும் உங்ககிட்ட. "இது என்ன 32 எழுதி வச்சிருக்கிற?" அப்படின்னு கேட்கணும். அப்போ இந்த 32 என்ன பண்ணும்னா, கண்டிப்பாக அந்த நின்ன வேலை வந்து நிச்சயமா நடந்துரும். சரிங்களா? ஏன்னா நான் இது அனுபவபூர்வமாக எத்தனையோ பேர் வந்து வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் நான் சொல்றேன். நிதர்சனமான உண்மை. அதனால நம்பிக்கையோட யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு லோன் கிடைக்கல, இல்ல ஆட்கள் கிடைக்கல, மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க 32 எழுதிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக என்ன நடக்கும்? அதுக்குண்டான வேலைகள் நடந்துரும். வீட்ட கட்டி முடிச்சிருவீங்க. சரிங்களா? இல்ல எனக்கு என்னோட லைஃப்ல எல்லாமே லாஸா இருக்குங்க. நான் எப்ப ஜெயிப்பேன்? அப்படின்னா, அந்த மாரி எந்த காரணமா இருந்தாலும் சரிங்க. அதாவது குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனை, இல்ல தொழில் சம்பந்தமான பிரச்சனை, கடன் சம்பந்தமான பிரச்சனை, இல்ல நோய் சம்பந்தமான பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? 32 ஆக்டிவேட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். சரிங்களா? அதனால நம்பிக்கையா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நீங்க வெற்றி அடைஞ்சிரலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து 33. இந்த 33 அப்படிங்கிற நம்பர் என்னங்க? குரு ப்ளஸ் குரு சுக்கிரன். இது வந்து என்னது? குபேரனோட எண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 33 வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர்ல நீங்க கொண்டு வந்துக்கலாம். இது இந்த 33 குரு ப்ளஸ் குரு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 வகையில வருமானத்தை ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? 2 வகையில வருமானத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். இது வந்து குபேரனோட எண்ணு. கண்டிப்பா ஒரு செல்வ வளத்த நிச்சயமா குடுக்கும். நல்ல எண்ணு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நல்ல நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 37. இது வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்ட என்ன கலைத்துறையா இருந்தாலும் சரிங்க. சிறப்பான ஒரு எண்ணுங்க. அதாவது சினிமா சம்மந்தப்பட்டது, இல்ல வந்து டிராயிங்கு, இல்ல கவிதை, ஏதாவது ஒரு கலை. ஓகேங்களா? மியூசிக்கு அந்த மாரி எந்த கலையில சம்மந்தப்பட்டவங்க இந்த நம்பர ஆக்டிவேட் பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி நிச்சயமாக குடுக்குங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 39.
குரு ப்ளஸ் செவ்வாய். இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் என்ன வருதுங்க? 12 வருது. இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனாலும் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் அந்த நம்பரு. சரிங்களா? 39ங்கிறது எப்படின்னா, நிறைய போராடினாலுமே அதோட வெற்றிங்கிறது பல மடங்காக இருக்கும். அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவான நம்பரு. தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து 39 நீங்கள் வந்து எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபோன் நம்பரில், வண்டி நம்பரை, பாஸ்வேர்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நம்பருங்க. அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 41. 41 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். சரிங்களா? நிறையா அதாவது நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் நம்மளுக்கு தொடர்பில் வருவாங்க. நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதுக்குண்டான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் உருவாகும். ஓகேங்களா? நெகட்டிவாக இருக்கிறவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. பாசிட்டிவான நபர்கள் வந்து நம்மக்கிட்ட தொடர்பில் வருவாங்க. நல்ல ஒரு நம்பருங்க. இந்த 41 வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பேரெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து பொதுவாக வந்து 32ல் அமைச்சு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது 41 அப்படித்தான். ரொம்ப அருமையான நம்பரு. 41 வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ்காரங்களாம் நிறையா பேர் வச்சுருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா? அதனால் 41ங்கிற நம்பரை வந்து நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபோன் நம்பரு, வண்டி நம்பரு, பாஸ்வேர்டு இது பாசிட்டிவான நம்பர். நல்லது மட்டுமே பண்ணும். அதனால் நீங்கள் யோசனையே பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து 42 இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் என்னங்க? 42. ஓகேங்களா? 42 வந்து ரொம்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த பதிவு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. சரிங்களா? 42 வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னா தாராளமாக 42 நீங்கள் கையில் எழுதிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் கேனில் 42 எழுதிக்கலாம். இல்லை ஒருத்தங்க வந்து நேற்று ஒருத்தங்க கேட்டாங்க, அவருக்கு ஒரு 80 வயசு ஆச்சுங்களாமா. அதாவது எங்கிட்ட கேட்ட கிளைண்டோட அண்ணாவுக்கு 80 வயசு ஆச்சுங்களாமா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்ததில் அவருக்கு ஒரு சுயநினைவே இல்லை. ஓகேங்களா? அவருக்கு அப்படியே பெட்டோடு தான் இருக்கிறாரு. அப்போ அவருக்கே நான் என்ன சொன்னேன்னா, நம்பிக்கையோட 42 எழுதுங்க. சரிங்களா? 42 எங்கே எழுதுறீங்க? உங்களோட அவங்க டாக்டர் நாடி பார்ப்பாங்கல்ல அந்த இடத்துல எழுதுங்க. சிகப்பு கலர் பேனால எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த 42 வந்து உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எப்படின்னா நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கும். 42 பயன்படுத்துகிறவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாடிக்கையாளருக்கு நம்மளை பிடிச்சாதான் நம்மகிட்ட வருவாங்க. சரிங்களா? நம்மளோட திறமையை பார்த்து நம்மளோட இப்போ ஒரு டெய்லர் தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே அந்த அவங்க வந்து நல்லா தைப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும், அவங்க தையலெல்லாம் நல்லா இருக்கும். ஆனாலும் அவங்க சிடுசிடுன்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிடிக்குமா? இதுகிட்ட போய் யார் வேலை கொடுப்பான்ட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? இதே ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அவங்க மிஸ்டேக்காக பண்ணியிருந்தாலும், ஏங்க அடுத்த டைம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் இது மட்டும்தாங்க இப்போ டைட்டாக இருக்குது, இது மட்டும்தாங்க அந்த ஸ்டிச்சு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சாதான் நம்மளுக்கு அந்த தொழில் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கணும். அப்போ இந்த 42 பயன்படுத்தினா நம்மளை எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி டார்ச்சர் பண்ணாலும் சரி, இல்லை அந்த குடும்பத்தார் சேர்ந்து ஒருத்தங்களை டார்ச்சர் பண்ணாலும் சரி, அப்போ 42 பயன்படுத்துகிறீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படுங்க. சரிங்களா? அது ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அப்போது 42 உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணும். அதே மாதிரி நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேங்க, எனக்கு அதுக்கு மேலே படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தடையாகுது. இப்போ டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வேறு எதாவது படிக்கணும்னு நினைப்பாங்க, ஹையர் போஸ்டிங்கெல்லாம் படிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களாலலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நிறைய தடையாகுது, என்னால் படிக்கிறேன், அதில் நான் ஃபெயில் ஆகிடுறேன், மார்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறீங்க. நீங்கள் 42 இயக்கிட்டே வாங்க. அதாவது அடுத்த பொசிஷன், அடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பட்டம் பதவி உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து என் படிப்பில் நான் ஜெயிக்கணும், ஹையர் போஸ்டிங் நான் போகணும், நான் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா 42 உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை,
நம்மளோட படிப்புல முன்னேற்றம் அடையறதுக்கும் 42 உதவி பண்ணும். அதனால சகல விதத்திலயும் இது வந்து ஒரு சகல காரிய சித்திய குடுக்குங்க 42. சரிங்களா? நீங்க எந்த நம்பர் ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைய ஃபாலோ பண்றவங்க 42 மட்டும்னாவது எழுதிக்கோங்க. சரிங்களா? பாருங்க, நான் கையில எழுதியிருக்கிறேன் பாருங்க. எல்லாரும் பாருங்க. கையில எழுதியிருக்கிறேன். நான் டெய்லி நைட்டு தூங்கும்போது எழுதிப்பேன். காலையில எந்திரிச்சு எழுதிப்பேன். என்னோட வெற்றிக்கும் கூட 42 ஒரு காரணம். சரிங்களா? டெய்லி நான் ஃபாலோ பண்ணிருவேன். சரிங்களா? இது எழுதும்போது நம்மளுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு பதிவுல போட்டிருந்தேன். அதாவது 26 வயசுலயே எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெறைய டாக்டர்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலு, கோவை மெடிக்கலு, கொங்கு நாடு, உமன் சைல்டு கேரு இந்த மாரி எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே, "அம்மா உங்களுக்கு வந்து இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குமா. நீங்க கண்டிப்பா வந்து அ ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணுமா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, இந்த 3 வருஷமா நான் என்ன பண்றேன், 42 மட்டும் நான் எழுதுறேன். ஓகேங்களா? 42 மட்டும் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்ன நடந்துச்சுங்க, அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்க, "உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துறலாங்கன்னு" சொல்றாங்க. சரிங்கம்மா, எங்க வீட்லயே நான் வந்து பயப்படுறேன். எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, மறுபடியும் என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வீட்ல இருக்கிறவங்கலாம், "எதுக்கு எடுத்துக்கிறது நல்லது தானே, பயப்படாம இருக்கலாம்ல" அப்படின்னு எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரின்னு ஒரு தைரியமா, மன தைரியமா நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம வந்து எதுவும் நம்மளுக்கு வராதுன்னு நம்பிக்கையோட இருந்தேன். எனக்கு 2019 கொரோனாக்கு முன்னாடி ஒரு டாக்டர் அம்மா வந்து உமன் சைல்டு கேர்ல இருக்காங்க. அந்த மேடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு, "கண்டிப்பா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்மா, நீ பணம் ரெடி பண்ணிட்டு வாம்மான்னு" தான் அவங்க சொன்னாங்க. சரிங்களா? அதே டாக்டர் அம்மா இப்ப என்னோட எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. 1 வருஷம் கழிச்சு நீ மறுபடியும் ஒரு செக்கப்புக்கு வந்துட்டா போதும்ன்னு" சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஏன்னா அதாவது எந்த மெடிசினும் சாப்பிடல. எந்த மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடல. இது வந்து என்னோட அனுபவபூர்வமான உண்மை. நேத்தும் கூட ஒரு மேடம் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு இதே மாரி ப்ராப்ளம் தான். பெண்களுக்கு உண்டான ப்ராப்ளம். அப்போ நான் சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னேன்? 42 எழுதுங்க. இன்னொரு குறியீடு குடுக்குறேன். அதை எழுதுங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே மாரி நீங்க நம்பிக்கையா எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ரெடி ஆயிரும். சரிங்களா? அப்போ நீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னாலுமே ஏன்னா ஒவ்வொருத்தங்க நினைக்கலாம், இப்போ எழுதுனா உடனே ரெடி ஆயிருமா? ஏங்க எந்த அளவுக்கு உங்க உடம்புல பிரச்சனை இருக்கோ, அந்த அளவு தான் படிப்படியா தானே சரியாகும். இப்போ ஒரு புண்ணு இருக்குதுங்க. அந்த புண்ணு வந்து அதோட புண்ணு பெருசாகி அந்த ஆணி வெளி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி ஆகும். புண்ணு அப்படியே அமுந்துருமா அது? அந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனைனா ஒரு பிரச்சனைனா, அந்த பிரச்சனை பெருசாகி, அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால பயப்படக்கூடாது. 42 உடல் ஆரோக்கியத்த நிச்சயமா குடுக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? பயப்படாம, என்ன நோயா இருந்தாலும் சரிங்க. பயப்படாம, நான் குடுக்குற அந்த நம்பர மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் எழுதுங்க. எனக்கு நான் ரெடியான மாரி நீங்களும் கண்டிப்பா ரெடி ஆவீங்க. சரிங்களா? அத நான் வந்து அ நான் நம்பிக்கையோட நான் சொல்றேன்னா, எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். நெறைய பேத்துக்கு நடந்திருக்குது. எனக்கு மட்டும் இல்ல. நான் முதல்லலாம் பார்த்துட்டீங்கன்னா, மத்தவங்க சொல்றத தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையிலே இப்ப நடந்துச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்த நம்பர் அப்படிங்கிறது வந்து 45. சரிங்களா? இந்த 45 வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நீங்க ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக 45 வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். ஒரு வெற்றிய குடுக்கும். உதவி பண்ணும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து புதுசா ஏதாவது வாங்கணும், இல்ல புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, 45 நீங்க இயக்கிக்கலாம். ஒரு வெற்றிய குடுக்கக்கூடிய எண்ணு தாங்க. சரிங்களா? அதே மாரி அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 45க்கு அப்புறம் 51. இது எல்லாம் இப்ப நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பருங்க? சுப எண்கள். அதாவது பாசிட்டிவான எண்கள். 51. இந்த 51 என்ன பண்ணும்? இது வந்து ஒரு திடீர் முன்னேற்றத்த குடுக்கும். ஒரு வெற்றிய குடுக்கும். சரிங்களா? லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லைங்க. அப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த 51 வந்து ஒரு சிறப்பான ஒரு திடீர் ஒரு முன்னேற்றத்த நிச்சயமா குடுக்கும். அதே மாரி ஒருத்தங்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
திருமணமே நடக்கல அப்படின்னா, இந்த 51 ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா, திடீர்னு அவங்க வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இவங்கள தேடி கண்டிப்பா பொண்ணு வருவாங்க. சரிங்களா? அதனால 51 இயக்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னா 54. இப்போ இந்த 54 வந்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயாவோட வீட்டு நம்பர் வந்து 54. அவர என்ன சொல்றாங்க? அன்னதான பிரபுன்னு சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தது. எம்ஜிஆர் ஐயாவுக்கு அடுத்தது விஜயகாந்த் ஐயாவ சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 54 என்ன பண்ணும்ன்னா, எல்லாத்துக்கிட்ட நட்புகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தார் இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டாலே, "நான் இருக்கேன், நீ கவலைப்படாத" அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாலே, நம்மளுக்கு என்ன எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க. ஐயோ! நம்மளுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்கு இருக்காங்கப்பா, நம்ம ஜெயிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற தைரியம் வரும் இல்லையா? அந்த தைரியத்த இந்த 54 குடுக்கும். இது சகல விதத்திலயும் ஒரு வெற்றியை குடுக்கக்கூடிய எண் தாங்க. சரிங்களா? அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 56. இது எப்படி அப்படின்னா, அப்படியே உங்கள அப்படியே ஒரு ஸ்டடியா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் அந்த நம்பர். சரிங்களா? ஒரு நிலையாக கொண்டு போகும். 56 அப்படித்தாங்க ஒரு பாசிட்டிவான நம்பர். எல்லா விதத்திலயும் வெற்றி குடுக்கக்கூடிய நம்பர். நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 64. 64ங்கிற நம்பர் என்ன? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஒரு யோகத்த குடுக்கக்கூடிய நம்பர் தாங்க. சரிங்களா? இது வந்து செல்வ வளத்த குடுக்கக்கூடிய நம்பர். பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே நிச்சயமா குடுக்கும். அதே மாரி நிலையா இருக்கும். ஒரு வருமானம் நம்மளுக்கு நிலையா வேணும் அப்படின்னாலே, நம்ம என்னன்னா 64 கூட்டுனா என்ன வந்துருதுங்க? 10 வந்துருதா? சூரியனால என்ன? நிலையானது. ஒரு நிலையான வருமானம். தொழிலுங்கிறது நிலையா நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னது? இந்த 64 நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு பாசிட்டிவா குடுக்கக்கூடிய எண்ணு தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து 66. 66ங்கிறது என்ன? சுக்கிரன் பிளஸ் சுக்கிரன் இல்லைங்களா? அப்போ இந்த 66 பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களோட பேச்சு ஒரு எப்படின்னா எடுபடும். பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய எண்ணுங்க. சரிங்களா? 66 எண்ண பயன்படுத்துறவங்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அவங்க அதாவது இப்போ ஒரு பெண்கள் ஒரு குடும்ப ஒரு 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 வேலை செய்யற இடத்துலயே அவங்க பேச்சு எடுபட மாட்டேங்குது. இல்ல நான் வந்து அந்த மத்தவங்களோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன் அப்படின்னா, அப்படின்னு சொல்ற பெண்கள் என்ன பண்ணலாம்? 66ங்கிற நம்பரை அவங்க பயன்படுத்தலாம். இல்லைங்க, கணவன் மனைவி ஒரே பிரச்சனைங்க. கணவர் வந்து தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடுறாரு. மனைவி பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? கணவருக்கு 66 வச்சு குடுத்துறலாம். மனைவி பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்றேங்க. இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு, நீங்களே போயி நம்பர் எடுத்துறாதீங்க. இது சம்மந்தமா படிச்சவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்கிட்ட நீங்க போயி, நீங்க ஆலோசனை நீங்க ஆலோசனை அடைஞ்சு, அதாவது ஆலோசனை பெற்று, அதுக்கப்புறம் நீங்க நம்பர் எடுங்க. இது வந்து தனித்தனியா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா நீங்க ஒட்டுக்கா ஃபோன் நம்பரெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லாம் 5 நம்பர் கலந்து வரும். டோட்டலும் வரும். அப்போ அப்படி நீங்க எடுக்கக்கூடாது. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 68. இந்த 68 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டியா பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நெகட்டிவா இருக்கு. அதே மாரி நம்மளுக்கு ஒரே வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு நிம்மதியா தூக்கமே இல்ல. யாராவது நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாரியே இருக்கு. நம்ம தூங்கும்போது யாரோ நம்மள தொடுற மாரி இருக்கு. அந்த மாரி ஒரே திருஷ்டியா இருக்கு. அந்த மாரி நெகட்டிவா ஃபீல் பண்றவங்க 68 நீங்க பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவா கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 72. இந்த 72 அப்படிங்கிறது வந்து ஒரு குபேரனோட எண்ணுங்க. சரிங்களா? செல்வ வளத்த தரக்கூடிய எண்ணு. உங்களுக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னா, உங்களோட ஸ்தாபனத்தில 72ங்கிற நம்பர எழுதி வைக்கலாம். ஓகேங்களா? என்னோட மெயில் ஐடியில நான் 72 வச்சிருக்கேன். அதே மாரி பாஸ்வேர்ட்லயும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அது வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 3 வருடங்களாக வாழ்க்கையில ஒரு மாற்றங்கிறது இருக்கு. அதனால நீங்க 72 என்ன பண்ணலாம்? எல்லா விதத்திலயும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, அங்கெல்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களோட பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக
ஏற்படுங்க. சரிங்களா? அடுத்து 73. 73 வந்து இந்த 72, 73, 32 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிருள்ள எண்கள். சரிங்களா? இந்த 73 அப்படிங்கிறது வந்து இப்போ ஏதாவது டிரான்ஸ்போர்ட், ட்ராவல், டிரைவிங்கு, இப்போ கால் டாக்ஸி டிரைவர்ஸு இந்த மாதிரி ஏதாவது வாகனம் தொடர்புடைய வேலை உள்ளவங்க நீங்கள் அந்த 73 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? 73ங்கிறது பாஸ்வேர்டாக வைக்கலாம், இல்லை வண்டியில் எடுத்துக்கலாம். இதே உங்களோட இப்போ வண்டியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வண்டிகள் எடுக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஆனால் அந்த 73ங்கிற நம்பர் உங்கள் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. மேட்ச் ஆனால் தான் எடுக்கணும். நீங்களா ஒன்று எடுத்து பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு நம்மளே வைத்தியம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் யார்கிட்டையாவது நீங்கள் போய் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 74. நிறையா பேர் வந்து பணக்காரங்க, அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் 74 74ன்னு வண்டி வச்சுருப்பாங்க. இல்லை 74 தொடர்புடைய நம்பர் இருக்கும். அந்த 74 என்ன பண்ணும்? பிரபலமாக்கும் நம்மளை இவ. சரிங்களா? 74ங்கிற நம்பரை எல்லாத்த விட பிரபலமாக்கும். ஓகேங்களா? பிரபலப்படுத்தும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நிறையா வாடிக்கையாளர்களை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? அப்போ 74 வந்து பாசிட்டிவான நம்பர். இந்த நம்பரை நீங்கள் எல்லா விதத்துலேயும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 79. இந்த 79 வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதாரணமாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஜோதிடர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு இங்கிருந்து நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம். இதே வந்து கொள்முதல், அதாவது எப்படின்னா நிறைய பொருள் வாங்கி நான் சில்லறை வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அப்போது இந்த 79 அப்படிங்கிறது பிரபலப்படுத்தும், செல்வ வளத்தை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கும். சரிங்களா? அடையாளப்படுத்தும். சரிங்களா? அடையாளப்படுத்தும். அதே மாதிரி எப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. இல்லை வெளிநாட்டில் நீங்கள் போய் எதாவது வேலை செய்கிறீங்க, இல்லை இங்கேருந்து எதாவது வெளிநாட்டுக்கு பண்ணுறீங்க, இல்லை அங்கேருந்து ஏதாவது இங்கே பண்ணுறாங்க, மற்ற நாடுகளில் பண்ணுறாங்க அப்படின்னா 79 தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 80. இந்த 80ங்கிற நம்பர் வந்து ஒரு நல்ல நம்பர். எப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குதோ, சரிங்களா, என்னென்ன அதாவது நெகட்டிவிட்டினா என்ன, இப்போ வந்து எப்படின்னா ஒருத்தவங்க டெவலப் ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. இவன் மட்டும் எப்படி டெவலப் ஆகலாம், இவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி எப்படின்னா இவங்க என்ன இவன் மட்டும் இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க. அவங்களும் படிக்கலாம், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குங்க, இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நிறைய அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். அதை நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதையே நம்ம தான் வெளியே கொண்டு வந்து நம்ம திறமையை காமிச்சு நம்ம இந்த வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி நம்ம தான் சம்பாதிக்கணும், இல்லையா? அந்த மாதிரி என்னன்னா நிறைய திருஷ்டிகள், நிறைய பொறாமைகள், எதிரிகள், யாராவது நம்மளுக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னா எதிரி, அதே மாதிரி போட்டி, அதே மாதிரி எப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடமே நெகட்டிவிட்டியாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் சரி இந்த 80 பயன்படுத்தினா நம்மளுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவாக நம்மளுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதனால் இந்த 80ங்கிற நம்பரை, 80 அப்படின்னாலே என்னங்க, 8நாளே சனி பகவான். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும் போதுங்க, சகலத்துலேயும் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 84. இந்த 84 வந்து எப்படின்னா வாக்கால தொழில் பண்ணுறவங்க, வாய் மூலமாக தொழில். அப்போ வாய் மூலமாக தொழில்னா யார் யார், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ஜோதிடர்கள், டீச்சரு, இந்த மாதிரி பேச்சால் தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அவங்கவுங்க துறையில் அவங்கள பிரபலப்படுத்தும், அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? 84 நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய எண்ணுங்க. தாராளமாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 85. 85 வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா? இது வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நம்பரு. இது வந்து நீங்கள் தாராளமாக எல்லாருமே
இது ஒரு பாசிட்டிவான நம்பர். எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம். தங்கத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இது 85க்கு உண்டு. சரிங்களா? 85 ஒரு வீட்ல டோர் நம்பர் குடியிருக்கிறாங்கன்னா பாருங்க, செல்வ வளத்தோட வாழ்வாங்க. அதுக்கு தேவையில்லாம வேணும்னே கமெண்ட் பண்றவங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. உண்மையானவங்க உண்மையா சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தான் எல்லா பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு பெண்களே ஜெயிக்கக்கூடாதுன்னு சமுதாயம் விரும்புது. என்ன பண்றது? அதுக்கே தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடுறது. அ அந்த மாரி கமெண்ட் போடுறவங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. உண்மையா இருக்கிறவங்களுக்கு இது 85, அதாவது 85 ஒரு டோர் நம்பர்ல 85 இருக்காங்கன்னா, அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு உண்டானது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். செல்வ வளத்தையும், செல்வாக்கும் நிச்சயமாக உண்டு. பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 87. இந்த 87 வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது அப்படித்தான். எப்படின்னா, சொத்து சேர்க்கை உண்டுங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து எப்படின்னா, வீடு கட்டுற யோகங்களும் உண்டு இந்த 87க்கு. அதனால் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க 87 நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கையில் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 87 பயன்படுத்தினா உடனே வீடு கட்டுற யோகம் வந்துருமா? வந்துருங்களா? இப்போ என்னோட ஃபோன் நம்பர்லேயுமே 87 இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இந்த பர்சனல் ஃபோன் நம்பரில் இருக்குது. அப்போ உடனே படிப்படியாக தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஓகேங்களா? அப்போ உடனே இந்த 87 பயன்படுத்தினா இன்னைக்கு 87 பயன்படுத்தி நாளைக்கு வீடு கட்ட முடியுமானா முடியாது. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பேசுகிற ஒரு அமைப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. இல்லைங்க எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குங்க, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் நம்ம யோசனை பண்ணால் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது நல்லவங்க தொடர்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தி நம்ம திறமையை நம்ம காமிக்கணும், நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். இப்போது நிறைய யூடியூப்பில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி இந்த பொட்டு வையி, அப்புறம் வந்து இந்த பொட்டு வைக்கிறீங்களா, இந்த பொட்டுல பச்சை கற்பூரம் கலந்து வையின்னு சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. ஓகேங்களா? நான் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில புதுமையை செய்யணும். மக்களுக்கு எளிமையானதா கொடுக்கணும், தரமா கொடுக்கணும். சரிங்களா? தரமானதா. இப்போ நீங்க ஒரு ஃபுட்டு பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டு பிஸ்னஸ்ல இப்போ இட்லினா இட்லி வீட்டில் சுடுற மாதிரி சுட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சட்னி சாம்பாரோட கொடுங்க, தேடி வருவாங்க. பாரம்பரியமாக கொடுங்க, தேடி வருவாங்க. இல்லை அதுலேயே வெரைட்டிஸ் போட்டு கொடுங்க, தேடி வருவாங்க. ஓகேங்களா? அதில் என்ன பண்ணணும்? சுத்தமாக இருக்கணும், ரேட்டும் நல்லா இருக்கணும். சரிங்களா? பொருளும் நல்லா இருக்கணும். அப்போது அதில் புதுமை பண்ணலான்னா என்ன பண்ணலாம்? அதில் இப்போ பாரம்பரியமாக முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? பாரம்பரியமான அரிசிகளில் உணவு, அதாவது களி சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்போ உங்கள் துறையில் நீங்கள் புதுமையை செய்யணும். சரிங்களா? நம்ம தகுதியை வளர்த்துட்டே போனோம்னா, அப்போது இப்போ நீங்கள் வெறும் இட்லின்னு வச்சுக்கோங்க, அங்கே சாப்பிட வெறும் இட்லி தானே அப்படின்னு வரமாட்டாங்க. அந்த இட்லியிலேயே ஒரு 10 வெரைட்டி பண்ணிருங்க. சரிங்களா? 10 வெரைட்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே போனால் வெரைட்டியாக சாப்பிட்லாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு பீஸ்னா இப்போ 4 வெரைட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ பொடி இட்லி, இளநீர் இட்லி, அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது 4 வெரைட்டியாக சாப்பிட்றக்காக உங்கள் கடைக்கு வருவாங்க. அந்த மாதிரி என்னென்னா, உங்கள் துறையில் நீங்கள் உங்கள் தகுதியை வளர்த்துக்கோங்க, புதுமையை செய்யுங்க. அதே மாதிரி ரேட்டும் அப்படி தான், ரொம்ப உயர்வாக வைக்காம மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுங்க. அப்போ உங்களோட வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம அந்த பூஜை செஞ்சோம், இந்த பூஜை செஞ்சோம், அதெல்லாம் இது மந்திரத்தில் மாங்காய் காய்க்கவே காய்க்காது. ஓகேங்களா? நம்மளோட எப்படி பண்ணணும்? அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ டெய்லரே இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? மற்றவங்கள விட 10 ரூபாய் கம்மியாக தைச்சி கொடுக்கணும், நீட்டாக தைச்சி கொடுக்கணும், அந்த கேட்குற டைமு கொடுக்கணும். அதுதான் ஸ்பெஷல். சரிங்களா? கேட்குற டைம், அவங்க என்ன டைமுக்கு கேட்குறாங்களோ அந்த டயத்துக்குள்ளேயே 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணி இவங்க ஃபோன் பண்ணி முடிச்சிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு அரிசி கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? நார்மலாக வைக்கிற அரிசியை விட பாரம்பரியமான அரிசிகளெல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம். இப்போ என்னென்ன வைக்கலாம்? இந்த மாதிரி காட்டு யானை அரிசின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாரம்பரியமாக
தேடி புடிச்சு மக்களுக்கு பயன்படுற மாரி பண்ணீங்கன்னா, இவங்க கடைக்கு போனா எல்லாமே கிடைக்குதுப்பா. எல்லாமே இது நல்லாவும் தரமாவும் இருக்குதுப்பா. அப்படின்னு வருவாங்க உங்க கடைக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களோட திறமை எதுல இருக்குது அப்படின்னா, உங்களோட தொழில புது புது யுக்திகள கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ புது புது யுக்திகள கொண்டு வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறைய என்ன பண்ணணும், மக்களுக்கு சர்வீஸ் மைண்டா பண்ணணும். சரிங்களா? மக்களுக்கு என்ன பண்ணணும், பாருங்க அ இப்போ வந்து ஒரு இப்போ இந்த டெய்லரே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க வந்து துணி மட்டும் கொண்டாந்து குடுங்க. நாங்களே எல்லாமே பார்த்து வாங்கி ரெடி பண்ணி குடுத்துருவோங்க. அப்படின்னு இருக்கணும். ஏங்க இப்ப ஒவ்வொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் லைனிங் எடுத்து குடுக்கணும்பாங்க. இல்லைங்களா? அந்த மாரி இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ, ஓகேங்களா? இப்ப சின்ன பிள்ளைகள்லாம் என்ன சொல்லும்? எனக்கு எம்ப்ராய்டரி போடணும்னு சொல்லும். ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் சின்ன பிள்ளைகள்லாம். அப்ப அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணுங்க. புது யுக்திகள கொண்டு வாங்க. உங்க தகுதிய நீங்க வளர்த்திக்கோங்க. அப்ப அது சம்பந்தமான படிப்பு எங்க இருக்குதுன்னு பாருங்க. இப்ப டெய்லரிங்லயே வந்து டிசைன் டிசைனா பண்ணோம்னா, அது சம்பந்தமான படிப்பு எங்க இருக்குதுன்னு பாருங்க. அங்க போய் கத்துக்கோங்க. அப்ப உங்க தகுதிய வளர்த்திட்டு, நீங்க இருக்கிற இப்ப நீங்க ஒரு ஏரியால இருக்கிறீங்கன்னா, உங்க கடை தெரியற மாரி, இவங்ககிட்ட போனா பாருங்க டக்குன்னு நல்லா பண்ணி குடுத்துறாங்க. சிறப்பாவும் இருக்கு. அப்படின்னு நேம் வாங்கிட்டீங்கனாலே, கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். வருமானம் எங்க இருக்குதுன்னா, நம்மகிட்ட தான் இருக்குது. சரிங்களா? எங்கேயும் இல்ல. நம்ம கையில தான் இருக்குது. நம்மளோட முயற்சியில தான் இருக்குது. சரிங்களா? நம்ம திறமையில தான் இருக்குது. நம்ம வந்து கஸ்டமர்ட்டயே அப்படித்தான். எப்படி பேசணும்? பணிவா பேசி, பணிவா பேசணும், கனிவா பேசணும். எப்படிங்க? பணிவா பேசணும், கனிவா பேசணும். பேசி அவங்கள வந்து என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தார் மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதோட இப்ப வந்து ப்ளவுஸ்னா ப்ளவுஸு. ஓகேங்களா? இல்ல இட்லினா இட்லி. ஓகேங்களா? இல்ல என்ன ப்ராடக்ட் வேணாலும் சரிங்க. அவங்கள என்ன பண்ணணும்? அவங்களோட தேவைக்கு அந்த டைமுக்கு நீங்க உங்களோட ஒர்க்கு பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதுதான் என்னோடது. நான் இதத்தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால நம்மளோட வருமானம், நம்மளோட செல்வ வளம், நம்மளோட முன்னேற்றம் எல்லாமே நம்ம கையில. நம்மளுக்கு யாரும் வந்து இந்தா ரூ. 1,00,000 வச்சுக்கோ செலவு பண்ணுன்னு யாரும் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்ம தான் உழைக்கணும். அதுக்குண்டான வழி எங்கன்னு நம்ம தான் தேடணும். ஓகேங்களா? அப்ப தேடுனீங்கன்னா தான் நீங்க ஜெயிக்க முடியும். புதுசு புதுசா இப்ப வந்து எப்படின்னா ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. புதுசு புதுசா வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு தகுந்த மாரி நம்ம தான் மாறிக்கணும். நம்மளுக்கு தகுந்த மாரி உலகம் மாறாது, மக்களும் மாற மாட்டாங்க. இப்போ முதலலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடர பார்க்கணும் அப்படின்னா, போய் உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. அங்க ஒரு 25 பேர், 30 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? இப்போ வந்து இயந்திரத்தனமான உலகமாயிருச்சு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? வேலை அதாவது ஐடி கம்பெனி கூட சனி, ஞாயிறு லீவ் விட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனாலும் எங்க அவங்களும் தான் சனி, ஞாயிறு உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க. எல்லாமே ஸ்பீடா போயிட்டு இருக்குது இப்போ. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க? எல்லாருமே என்ன பண்றாங்க? எனக்கு டைம் இல்லைங்க. ஈவினிங் தான் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். ஈவினிங் பார்த்து தர்றீங்களா? இல்ல காலையில எனக்கு ஒரு 7 டூ 8ன்னா ஓகே காலையில பார்த்து தர்றீங்களா? அந்த மாரிலாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்க தேவைக்கு என்னவோ அத நம்ம பண்ணோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க தொழில்ல வாடிக்கையாளர் பெருகணும்னா உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்க தொழில்ல புதுசா என்ன கொண்டு வர போறீங்கன்னு யோசனை பண்ணுங்க. சரிங்களா? மக்களை ஈர்க்கிற மாரி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப சும்மா எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசைனாலே அது போர் அடிச்சிரும். அப்போ எல்லாருமே வந்து ஒரு கடைக்கு வர்றாங்கன்னா எதுக்கு வர்றாங்க? டிஃபரண்டா சாப்பிடணும்னு தான் வருவாங்க. வீட்லன்னா இட்லி, தோசை வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே! இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி, அதுல ஒரு மாற்றத்த கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 85 சொன்னேன். 87 சொன்னேன் இல்லைங்களா? அடுத்து 89. 89 அப்படிங்கிற நம்பர் அதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வீடு கட்டுற யோகத்த குடுக்கும். தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வாஸ்து நிபுணர். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு. ஓகேங்களா? அவரு இப்பவும் நல்ல பயங்கர டெவலப்மெண்ட்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மோதிரத்தில 68ங்கிற நம்பர வெள்ளி மோதிரத்தில செஞ்சு போட்டாரு. நீங்க பேக் சைடா அவர பார்க்கும்போது 68, இதே ஆப்போசிட்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா, 89ஆ தெரியும். ஓகேங்களா?
அப்போது அந்த 89 இயக்கணங்காட்டி அவர் வந்து எப்படின்னா வீடு கட்டியெல்லாம் கொடுப்பார், வாஸ்தும் பார்ப்பார், வீடு கட்டியும் கொடுப்பார். ஓகேங்களா? அவர் வந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துட்டேன்னு எங்கிட்ட ஒரு ஜூம் மீட்டிங்கில் அவர் சொன்னார். சரிங்களா? நம்பர்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க மேடம் அவர் சொன்னார். இல்லாட்டி எனக்கே இதை பற்றி தெரியாது. இப்போது எப்படின்னா நம்மளும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி கொடுத்து நிறையா பயன்படுத்துகிறவங்க ரிசல்ட்டு சொல்லும் போதான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதனால தான் நானும் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா மக்களும் ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இந்த பதிவே வந்து எல்லாத்துக்கும் போய் சேருமானா, யாருக்கு பிராப்தம் இருக்குதோ அவங்கள தான் போய் சேரும். எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. யாருக்கு இந்த பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க. சரிங்களா? சரி, 89 அப்படிங்கிறது அப்படின்னா 89ங்கிற நம்பரும் ஒரு வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து 90. 90ங்கிற எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எல்லா போகங்களையும், எல்லா போகம்னா என்ன? நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், அப்புறம் வேற நல்ல தொழில், நல்ல குடும்பம், ஓகேங்களா? நல்ல நண்பர்கள், இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, உறவுகள், சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்கும். தாராளமாக 90ங்கிற நம்பரை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பயன்படுத்திக்கலாம். பெண்கள் வந்து ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஸ்தானமாக பயன்படுத்தக்கூடாது. ஆண்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நல்ல பாசிட்டிவான எண்ணுங்க. 90 நான் வந்து ஃபோன் நம்பரை வச்சு கொடுத்து எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆண்கள். சரிங்களா? அதனால் 90ங்கிற நம்பரை எல்லாருமே நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். அடுத்த நம்பர் வந்து 92. என்னோடய ஃபோன் நம்பரில் தொழில் ஸ்தானத்துலேயும் 92, அதே மாதிரி குழந்த ஸ்தானத்துலேயும் 92. இந்த 92 வச்சதுக்கு அப்புறம் தான் என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. முதல்ல செஞ்ச தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலே இதை வந்து சைடாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நிரந்தரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போது 92 நல்லா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய எண்ணுங்க. ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய எண்ணு. குழந்த ஸ்தானத்தில் 92 தான் வச்சுருக்கேன். என் குழந்தையும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அப்போ எங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. அப்போ வந்து 92 யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ, அதாவது கடன் பிரச்சனை, ஒரு வருமானமே இல்லை, எந்த ஒரு இதுக்குமே கடன் வாங்கி தான் நான் செலவு பண்ணுறேன். சரிங்களா? அதாவது குடும்பத்தை ரன் பண்ணுறக்கே கடன் வாங்கி செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் 92ங்கிற நம்பரை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? ஒரு பொருளாதாரத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். சரிங்களா? யாராவது ஒருத்தங்க இந்த இந்த வேலைக்கு இந்த வேலை இருக்குதுப்பா, இந்த தொழில் இருக்குதுப்பா, செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர், கடவுள் நேராக வரமாட்டார். நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக தான் சமிக்கை கிடைக்கும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? 92ங்கிற நம்பரு சகல விதத்திலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்ணு, பாசிட்டிவான எண்ணு. தாராளமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து 93. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 93 வச்சுருக்கிறவங்களாம் பெரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்ணுங்க. சரிங்களா? ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய எண் 93. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 95. இது வந்து என்னங்கன்னா 95 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 95 வந்து ஒரு செல்வ விருத்தியை கொடுக்கக்கூடிய எண்ணு. அதே மாதிரி தங்கம் வாங்கணுங்கிற எண்ணத்தை அது என்ன பண்ணும்? ஆசையை கொடுக்கும். அதுக்காக காசு சேர்த்தணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 95 வந்து நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சேமிப்பு நம்ம பண்ணிகிட்ருப்போம். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த சேமிப்பு இருக்கும். சரிங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக சேமிப்பாங்க. அதே மாதிரி 95 ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய எண்ணு தாங்க. சகல விதத்துலேயும் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்ணு. தாராளமாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய எண்கள் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? அடுத்து 97. 97ங்கிற நம்பரு எப்படின்னா வெளிநாட்டு தொடர்புடைய எண்ணுங்க. நீங்கள் தாராளமாக இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா 97 ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா 97 பயன்படுத்தலாம். நான் ரொம்ப ஒரே இடத்துல அப்படியே இருக்கேங்க, ஆக்டிவாகவே இல்லை, இப்படியே போயிட்டுருக்கு, ஸ்லோவாக என் லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க 97 பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் இயங்கிட்டே இருப்பாங்களே, இப்போ டிரைவர்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? வேலைக்கு போகிறவங்களும் அப்படித்தான், அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களாம் 97 தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, அடுத்தது 99. 99 வந்து பார்த்துட்டிங்கன்னா
இந்த 99 யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இவங்களுக்கு எங்கே போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் 99. ஆனால் கோவம் மட்டும் கொஞ்சம் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் 99 அப்படிங்கிற நம்பர் வந்து எதில் போனாலும் ஜெயிக்க வைக்கிற எண்ணு தான். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவான நம்பர்ஸுங்க. தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு பயன்படுத்துறது நல்லது. ஓகேங்களா? அதாவது இந்த எண்கணிதம் முடித்தவர்கள்கிட்ட ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துட்டு எந்தெந்த நம்பர்ஸ் பயன்படுத்தலான்னு பாருங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களோட ஃபோன் நம்பரில் இருக்குது அப்படின்னா எத்தனையோ பிரச்சனை வருங்க. ஆனால் தலைக்கு வர தலைப்பையோடு போயிட்டுருக்கும். அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் காப்பாற்றப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோன் நம்பர்லேயோ வண்டி நம்பர்லேயோ பாஸ்வேர்ட்லேயோ இருக்குதான்னு பாருங்கள். என்ன நம்பர் இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ மற்றவங்களும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்படி இந்த இந்த பலனை கொடுக்குதா அப்படின்னு மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நிறைய பாசிட்டிவான எண்களை பற்றி பார்த்தங்க. அடுத்து நெகட்டிவான எண்களை நம்ம பார்ப்போங்க. நெகட்டிவான எண்கள் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன எண்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது 9. 9னா என்ன? செவ்வாய். அப்போ இந்த 9 எண்ணு பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவம் அதிகமாக வருங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு தனியாக நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். தனியாக நம்ம மட்டும் தனியாக கொண்டு போய் நம்மளை காட்டில் விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த 9ங்கிற நம்பருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வெறும் சிங்கிள் நம்பராக 9 வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் இல்லையா? இப்போது ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களோட குழந்த பையனோ பொண்ணோ வெளிநாட்டில் இருக்குது. சரிங்களா? நல்ல பாசிட்டிவாக வச்சுட்டா அக்கம் பக்கம் இருக்கிறவங்கனாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? வீட்டு பக்கத்தால் இருக்கிறவங்க இல்லை நட்புக்களாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும் இல்லையா? அதனால் நெகட்டிவான எண்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவான எண்களை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. சரிங்களா? அடுத்து 7. இந்த 7, 9 வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது 7ஆம் தேதி ஒருத்தவங்க வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நல்ல வருமானம் போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? நல்ல வருமானம் போயிட்டுருக்கும். அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு லோன் போட்டு வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு லோன் வாங்கியிருப்பாங்க. அப்போது அந்த லோனை மாதம் மாதம் கட்டணும் இல்லைங்களா? மாதம் ஒரு 20,000மோ 10,000மோ அது பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு 50,000மோ அப்படி. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் இருக்குங்க. ஓகேங்களா? இதே அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன ஆயிருங்க? அந்த வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா நான் அப்பளே சொன்னேன். 20ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து வசியம். எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா ஆகாது. நானுமே வந்து வெறும் 7 மட்டும் பயன்படுத்தலை, 7Bன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்போது அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், நிறையா உளவார பணிகள் செய்கிறேன். ஆன்மீகம் சம்பந்தமான ஓகேங்க கோவில்கள் சம்பந்தமான வேலைகள் செய்கிறேன். உளவார பணிகள் செய்கிறேன். நிறைய கோயிலுக்கு போகிறேன். ஜோதிடமே ஆன்மீகம்தான். ஓகேங்களா? அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் என்னைய ஈடுபடுத்திக்கிறேன். அதனால் வெற்றி அடைகிறேன். இது எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. அதனால் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன டேட்டில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல பலன்களை கொடுத்துருக்கா, இல்லை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். அனுபவத்தில் பாருங்கள். உங்களை சுற்றி இப்போ நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் என்ன நம்பர்ஸை பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 11. இந்த 11 வந்து பார்த்துட்டிங்கன்னா
1 + 1 என்ன? 2. சந்திரன் சந்திரன் எப்படிங்க? 15 நாள் வளர்பிறையாவும் 15 நாள் தேய்பிறையாவும் இருக்கிறார் இல்லையா? அதே மாரி தான் இவங்க வந்து எப்படின்னா, ஒரு நிலையானதாக இருக்காதுங்க. எதுவுமே தொழிலாகட்டும், இல்ல உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், எந்த ஒரு செயலும் சரி, எந்த ஒரு முயற்சியும் சரி, எந்த ஒரு வேலையும் சரி, இவங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 13, அதுக்கப்புறம் 15. இந்த 15 நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? வாழ்க்கையே புரட்டி போட்ட நிகழ்வுகள்லாம் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 15 அப்படிங்கிறது என்னங்க? ரொம்ப டேஞ்சரான எண்ணு. ஒரு விபத்த குடுக்கக்கூடிய எண்ணு, தடைய குடுக்கக்கூடிய எண்ணு. ஓகேங்களா? அதனால யாரெல்லாம் 15 வந்து உங்க ஃபோன் நம்பர்லயோ, வண்டி நம்பர்லயோ, பாஸ்வேர்ட்லயோ வச்சிருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அத மாற்றம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லாட்டி இவ்வளோ கடன் ஆயிருச்சுங்க, நான் எப்படி மீள்றதுன்னே தெரியல அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. அது காரணம் என்னன்னு தேடுங்க. நம்மள சுத்தி என்ன எண்கள் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 18. 17. இந்த 17ங்கிற நம்பர் என்னன்னா, போராடி தான் ஜெயிக்கிற மாரி இருக்கும். ஈஸியா ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இது எப்படின்னா, சூரியன் ப்ளஸ் கேது. ஓகேங்களா? அப்போ அந்த சூரியன் ப்ளஸ் கேது 17ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. இல்ல 17ங்கிற நம்பர் வீட்ல இருக்காங்க அப்படின்னா, எது எடுத்தாலுமே ஒரு தடைகள், நெறைய தடைகள தாண்டி தான் ஜெயிக்கிற மாரி இருக்கும். நெறைய போராடி தான் ஜெயிக்கிற மாரி இருக்கும். அதனால இந்த நம்பரும் ஒரு நெகட்டிவான நம்பர் தான். அடுத்து 18. இருக்கிறதுலே டேஞ்சரான எண்ணு 18ங்க. இந்த 18 வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெறைய பயன்படுத்துறவங்க நெறைய வாழ்க்கையே இழந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி எப்படின்னா, உடல் ஆரோக்கியம். இந்த 18 இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது உடல்நல தொந்தரவு வந்துட்டே இருக்குது. ஒரு நிம்மதியாவே அவங்களால இருக்க முடியல. அதாவது ஒரு 7, 8 வருஷமெல்லாம் வீட்ட விட்டு எங்கேயும் வெளிய போக முடியாம கூட இருக்காங்க. இந்த 18 பயன்படுத்துறவங்க. அதனால எப்போ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்கள். எப்ப என்ன நடக்குன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. இல்லைங்களா? அது அது நம்ம திடீர்னு தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அப்போ இந்த 18ங்கிற நம்பர் உங்களோட லைஃப்ல அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த நம்பர் வந்ததுன்னா, அந்த நம்பர பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 21. இந்த 21 அப்படிங்கிற நம்பர் வந்து எப்படின்னா, யார்ட்ட பழகுனீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு எப்படின்னா எல்லாமே நல்லது நடக்கிற மாரி இருக்கும். ஆனாலும் ஒரு ஏமாற்றத்த குடுக்கும். சரிங்களா? ஒரு அப்பா, அம்மாவ யாரோ ஒருத்தங்கள அப்பா, அம்மான்னு இல்ல, யாரையோ ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாரி சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால இந்த நம்பரை தவிர்க்கிறது நீங்க நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, 25. 25 2 ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் என்னங்க? அ சந்திரன் ப்ளஸ் புதன் கூட்டுனா என்ன வருது? கேது வந்துடுறாரு இல்லைங்களா? அப்போ இந்த கேது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு கிடைக்கிற கொடுப்பனைங்கள சுருக்கிருவாரு. நெறையா ஒரு என்னன்னா, ஒரு விரக்தி, ஒரு கவலையோட வாழ்ற மாரி இருக்கும். உங்கள பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? "அப்பா இவருக்கு என்னப்பா?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா பணமே தங்காது. அதனால இந்த நம்பர மாற்றம் பண்றது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்து 27ங்க. 27 வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்களே கம்முனு இருந்தாலும் தேவையில்லாத பஞ்சாயத்து தேடி வரும். ஓகேங்களா? அதனால இந்த நம்பர மாற்றம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்தது 31ங்க. 31 வந்து பார்த்துட்டிங்கன்னா, பணப்பற்றாக்குறைங்கிறது இருந்துட்டே இருக்குங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. முயற்சி எடுத்துட்டே இருப்பீங்க. ஆனாலும் பணமும் வரும். ஆனாலும் ஒரு ஓட்டப்பானைக்குள்ள காசு போடுற மாதிரி. எவ்வளோ வந்தாலும் விரயங்களும் அதுக்கு தகுந்த மாரி இருக்கும். அதனால இந்த நம்பர் வந்து 31 நெகட்டிவான நம்பரு. அதனால பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அடுத்து 35ங்க. இந்த 35 வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப ஓடிட்டே இருக்கேன்ப்பா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஓடிட்டே இருக்கேன். ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. சரிங்களா? ரொம்ப போராடிட்டே இருந்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது. அ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ரூ. 1000 பார்க்கறக்குள்ள அவ்வளோ பாடுபடுற மாரி இருக்கும். அதனால இதுவும் நெகட்டிவான நம்பர் தான். சரிங்களா? அதனால இதையும் நீங்க வந்து தவிர்க்க வேண்டிய எண்ணுங்க. ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 40ங்க. ஆண்கள் வந்து 40 யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ தயவு செஞ்சு இந்த நம்பரை விட்டுருங்க. ஏன்னா உங்களோட வீட்டம்மாவை இந்த நம்பர் பாதிக்கும். ஏதாவது உடல்நல தொந்தரவு வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் 40 தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 43. மற்றவங்கள நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அதனால் அதே மாதிரி விரயங்களும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு உண்டான விரயங்களும் கண்டிப்பாக உண்டு. அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர்லேயோ வண்டி நம்பர்லேயோ பாஸ்வேர்ட்லேயோ இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த நம்பரை தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு அடுத்த எண்ணுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 53. இது வந்து எப்படின்னா இந்த 53 அப்படிங்கிற நம்பர் வந்து எப்படின்னா எவ்வளோ வந்தாலுமே உங்கள் கையில் எவ்வளோ கொடுத்தாலுமே அது உடனே எல்லாம் செலவாயிரும். வரக்கு முன்னாடியே செலவு காத்துட்ருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு மனதளவில் ஒரு பயமும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த 53ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? ஒன்றா பொருளாதார வீழ்ச்சி இருக்கும், இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். வீண் விரயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அதனால் இந்த நம்பரை தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 59. இது எப்படின்னா கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா குடும்பம் சம்பந்தமான கவலை, பொருளாதாரம் சம்பந்தமான கவலை, ஏதாவது ஒரு கவலை. நைட் தூங்கும்போதே கவலைப்பட்டுட்டே தூங்குறது, அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது கவலைப்பட்டுட்டே எந்திரிக்கிறது. அப்போது இந்த 59 அப்படிங்கிறது இப்போது ஒருத்தங்க வந்து ஹாப்பியாக இருக்கும், நம்ம மனசு ஹாப்பியாக இருந்தால் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ஏதாவது நம்ம போவோம். இதே மனசுக்கே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவோம். சாப்பிட பிடிக்காது, தூங்க வராது, இல்லைங்களா? அது எதையோ ஒன்று யோசனை பண்ணிட்டு அப்படியே நம்ம அந்த என்ன நிலையில் இருக்கிறோமோ அதே இதில் நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டு விட்டு வெளியே போகிறக்கும் கூட பிடிக்காது, இல்லைங்களா? அப்போது நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி பாசிட்டிவாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 59 உங்களோட ஃபோன் நம்பரில் இருந்தாலும் சரி, இல்லை வண்டி நம்பரில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 61. நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பண்ணுவீங்க, வேலைக்கு போகிறீங்களா, போவீங்க. இப்போ உதவின்னு யாருக்காவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுக்கும்போது பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை பண்ணி தான் காசு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சரிங்களா? அதனால் 61 தேவையில்லாத பஞ்சாயத்தில் வருங்க. அதனால் இந்த எண்ணை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது 62. இந்த நம்பரும் நெகட்டிவான நம்பருங்க. எப்படின்னா சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன். இது எப்படின்னா பணம் வரும், ஆனால் தண்ணி போல விரயமாக ஏற்படும். வர்ற பணம் பூராமே தண்ணி போல விரயமாகுங்க. அதனால் 62ங்கிற நம்பரும் ஆகாது. சரிங்களா? அடுத்தது 63. இந்த 63ங்கிற நம்பரை என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நிறைய அதில் சொல்லியிருக்கோம். கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு நிர்வாகம் உருவாக்கியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த 63 ஃபோன் நம்பரில் இருந்துட்டாலும் சரி, இல்லை ஒரு லாரி வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு கார் வாங்கி ஓட்டுவீங்க, இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருப்பீங்க. அப்போது உங்களுக்கே தெரியாமல் போட்ட முதலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விரயமாயிட்ருக்கும். சரிங்களா? கடைசியில் நம்ம என்னென்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம பின்னாடி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் 63ங்கிற நம்பரும் ஆகாது. தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்தாதீங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 65. எல்லாமே இருக்குங்க, ஆனால் அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. சரிங்களா? நம்மளை பற்றி நம்ம யோசனையே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நெகட்டிவான நம்பருங்க. அதனால் தவிர்த்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 75. இது 75 வந்து என்னோட வண்டியிலையுமே நான் வச்சுருந்தேங்க. 75 வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பிரச்சனைகள் பொருளாதார ஆனால் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் இருந்தேன்.
அந்த அளவுக்கு வேலைகளெல்லாம் வந்துச்சு. நல்லா அதாவது 75 பயன்படுத்துகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், என்னை சுற்றி 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் கடன் ஏற்படும். சின்ன கடனாக இருக்குது பெரிய கடனாக ஆயிரும். ஓகேங்களா? அதனால் 75 வந்து கடனை உண்டு பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 75 பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி 24ங்கிற நம்பரும் அப்படித்தாங்க, அதுவும் அப்படித்தான். சின்ன கடனாக இருக்குன்னா பெரிய கடனாக உண்டு பண்ணிடும். அதனால் இந்த 2 நம்பர் வந்து எப்படின்னா கடன்காரன் ஆக்காமல் நம்மளை விடாது. ஓகேங்களா? அதனால் இந்த 24 ஆகட்டும் 75 ஆகட்டும் உங்களை சுற்றி இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை என்ன பண்ணுங்க, தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 81. இந்த 81 அப்படிங்கிறது அது ஒரு நெகட்டிவான நம்பர் தாங்க. சரிங்களா? அதை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது 83. அதுவும் அப்படித்தான். எப்படின்னா இந்த 81, 82, 83 இதெல்லாமே நெகட்டிவான நம்பர்ஸ் தாங்க. ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்படின்னா நம்ம ஒரு தைரியம் இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியுங்க. இல்லைங்களா? இப்போ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோவில் நம்ம பேசணும். இதே பயந்து பயந்து பேசுனா நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா அதையவே நம்ம மறந்துடுவோம். இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ வண்டியே ஓட்டுறாங்க, பயந்துட்டே வண்டி ஓட்டினா எங்கேயாவது கொண்டு போய் முட்டிடுவாங்க. தைரியமாக ஓட்டுறாங்கன்னா ஒரு வண்டி நம்மளை டச் பண்ண வந்தாலுமே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க லெஃப்டில் அவங்க போயிடுவாங்க. இல்லைங்களா? இப்போ வண்டி எப்படி கரெக்டாக அந்த அவங்க எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிடுவாங்க. அந்த தைரியம்தான் நம்மளுக்கு வேணும். அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயத்தை, மனதளவில் ஒரு பயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவான நம்பர்ஸு. அதனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது 86ங்க. இந்த 86 வந்து எப்படின்னா பல பிரச்சனைகளை தானே தேடிக்கிற அமைப்பு கொடுத்துருங்க. சரிங்களா? பல பிரச்சனைகளை எப்படின்னா நம்மளுக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிறது. சரிங்களா? உதவி பண்ண போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது. இல்லை யாருக்காவது நம்ம எப்படின்னா ஒரு ஒரு நீங்கள் யாருக்கு ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லவங்ககிட்ட கொடுத்தா காசு வரும். இல்லை அவங்க தான் நிறைய ஆர்டர் நம்மளுக்கு பெருசாக கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பிரச்சனையில் மாட்டிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இந்த 86ஐயும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கடுத்து 91ங்க. இது எப்படின்னா அந்த 91 பயன்படுத்துகிறவங்க நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. அந்த என்ன துறையில் இருக்காங்களோ அதுக்குண்டான திறமைகள், அதுக்குண்டான யுக்திகள் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? எப்படி ஈஸியாக அந்த வேலையை முடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு எப்படின்னா பேர் மட்டும்தாங்க இருக்கும், ஆனால் சம்பாதிக்க முடியாதுங்க. ஓகேங்களா? 91 பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆனால் நேம் நல்லாயிருக்கும். இப்போ டிரைவரா இவர் வண்டி சூப்பராக ஓட்டுவார்ப்பா அப்படிங்கிற பேர் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் அந்த நேம் இருக்கும், ஆனால் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 96. இது 96 என்ன பண்ணும், நம்மளை எல்லாரும் பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? எப்போவுமே வந்து கஷ்டத்துலேயும் கூட நிற்கிறவங்க தாங்க நண்பன். இல்லைங்களா? நம்ம உறவுகளே இருந்தாலும் சரிங்க. இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா, இப்போ என் தம்பி கஷ்டப்படுறாங்கன்னா நான் போய் கூட நிற்கணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு அவனுக்கு பண்ணணும். இன்னொரு ஜென்மத்தில் நம்ம பிறக்கவா போகிறோம்? இதே அவனை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, இல்லை அவன் என்னை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைகள் நமக்கு எல்லாம் கடன் ஆயிடுச்சு அப்படி நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் 96க்கு நடக்கும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து என்னங்க, ஒரு நிலையான ஒரு நட்பு வேணும், நிலையான அன்பு வேணும், நிறையா பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 96 பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? அடுத்து 98ங்க. இந்த 98 எப்படின்னா நல்ல நேர்மையானவங்களாக இருப்பாங்க. இவங்களும் மற்றவங்ககிட்ட நேர்மை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறது நடக்காது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய விரயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு, நிறையா ஏமாற்றங்களும் அவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த நம்பரை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து பாசிட்டிவான எண்கள், நெகட்டிவான எண்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்பரை
பயன்படுத்துகிறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட நம்பர்ஸுக்கு உண்டான பலனை எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? அப்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்டில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு கொடுத்த பாசிட்டிவான எண்கள், சுப எண்களை தாராளமாக எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்களா போய் இப்போ இவங்க சொல்லிட்டாங்க இதில் வர்ற மாதிரி எடுத்துருவோன்னா நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இது வந்து எப்படின்னா ஜோதிடங்கிறது கடல்னு சொல்லுவாங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்குது. அது வந்து நம்மளோட வாடிக்கையாளர் மூலமாக கிடைக்கலாம், இல்லை குரு மூலமாக கிடைக்கலாம், இல்லை நம்மளே ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஆய்வு மூலமாக கிடைக்கலாம். புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்குது. அப்போ வந்து நாங்களே வந்து இப்போ நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டையும் நான் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பற்றி படித்தவங்ககிட்ட ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம யாருக்கு எந்த துரோகம் பண்ணலைங்க. எல்லாருமே வந்து எப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னது, ஒரு நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியாக இருக்கிறக்கு இடம் இல்லைங்களா? நம்ம குடும்பம் ஒரு நிம்மதியாக ஒத்துமையாக இருக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். வேற யாராவது நம்ம விரும்புகிறோமா? நல்லா பணக்காரங்க வேணால் கோடீஸ்வரனா கோடி கோடியாக வரணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை இருக்கணும் தான் எல்லாருக்குமே எண்ணம். அப்போது நல்ல எண்களை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அதாவது நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், நிறைவேறும். சரிங்களா? அதனால் உங்களை நீங்கள் என்னென்ன நம்பர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, உங்களை சுற்றி இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உத்து கவனிங்க. உத்து கவனிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் மாற்றம் பண்ணுங்கள். ஏங்க செல்ஃபோன் என்ன மாற்றம் பண்ணால் வெற்றி கிடைக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது செல்ஃபோன் அப்படிங்கிறது 3ஆம் இடம். சரிங்களா? ஜோதிடத்தில் 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். நீங்கள் முயற்சி எடுத்து ஒரு மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வீடே வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒரு வீட்டில் இருந்துட்டீங்க, சொந்த வீடாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த 15 வருஷம் கழித்து அந்த வீட்டை வந்து ஒரு புதுப்பிக்கிறது நல்லது தானே. ஒரே வீட்டில் நம்ம அதுலேயே வந்து ஒயிட் வாஷ் அடிக்காமல் ஒரு இப்போத்த ட்ரெண்டுக்கு மாறாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மாற்றம் தேவைப்படுதில்ல. அந்த மாதிரி செல்ஃபோன் எண்ணையும் நீங்கள் ஏன்னா அந்த எண்ணு வந்து எப்படின்னா ஒரு மந்திரம் போல் செயல்படும். அதனால் நீங்கள் வந்து எப்படின்னா 15 வருஷம் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, 20 வருஷம் பயன்படுத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான எண்களை மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியும். எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிராப்தம் இருக்கும். இப்போ ஒருத்தர் இப்போ எம்பிபிஎஸ் ஆகிட்டார், நான் ஆக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளுக்கு இப்போ ஜோதிடர் ஆகணும் தான் பிராப்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பிராப்தம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் அதாவது சுப எண்களை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே வெற்றி அடையணும். அதுதான் என்னோட ஆசை. சரிங்களா? ஏன்னா இது யாருக்கிட்ட இந்த வீடியோ போகுதோ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிராப்தம் நிச்சயம் உண்டு. நீங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் இதை நான் பயன்படுத்தினா எனக்கு இது வெற்றி கிடச்சிது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எனக்கு சொல்லணும். அதுக்காக நான் உங்களை எதிர்பார்த்துட்டே நான் இருப்பேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கு நன்றி, எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகளும் நிம்மதியும் பொருளாதார முன்னேற்றமும் செல்வ வளமும் குடும்ப ஒற்றுமையும் சுபிட்சமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.